ம் அன்பார்ந்த பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் இந்த காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த பிக் தமிழ் காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா சிட்னியில் தமிழ் முரசு இணையதளை ஆசிரியராக இருப்பவரும் ஆஸ்திரேலியா தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அறிவிப்பாளராகவும் ஊடகவியலாளராகவும் பணியாற்றுகின்ற நண்பர் சேனா பாஸ்கரன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேட்டி கண்டார். அப்பொழுது அவர் முதல் கேள்வியாக, முருகபூபதி, உங்களுக்கு நீங்களும் ஒரு எழுத்தாளர், நீண்ட காலமாக எழுதி வருகிறீர்கள், உங்களுக்கு பிடித்தமான ஒரு எழுத்தாளரின் பெயரை சொல்லுங்கள் என்று சொன்னார். எனக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் பலர் இருக்கிறார்கள் பாஸ்கரன் என்று சொன்னேன். இல்லை இல்லை, உங்களுக்கு பிடித்தமான ஒரு எழுத்தாளரை சொல்லுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தி கேட்டார். உடனே நான் சொன்னேன், எனக்கு மிகவும் பிடித்தமான எழுத்தாளர் என்றால் அது குறும்பசிட்டி இரசிகமணி கனகசெந்திநாதன் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் என்ன டக்கென்று உடனே அவருடைய பெயரை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார். எனக்கு பல எழுத்தாளர் நண்பர்கள் இருக்கிறார்கள். ரசிகமணி கனகசெந்திநாதன் ஒரு வித்தியாசமான மனிதர். அவருடைய எளிமையான இயல்புகளும் மற்றும் அவருடைய பண்புகளும் என்னை மிகவும் கவர்ந்தது. எப்பொழுது என்றால், நான் எழுத்துலகில் பிரவேசித்த அந்த 70 காலப்பகுதியிலேயே அவரை பற்றி அறிந்திருக்கிறேன். அவர் எங்கள் நீரோழும்பூரில் இந்து இளைஞர் மன்றம் நடத்திய தமிழ் விழாக்களுக்கெல்லாம் அவர், மகாகவி ருத்ரமூர்த்தி, கவிஞர் கந்தவனம், கலைப்பேரரசு ஏற்றி பொன்னுத்துறை போன்றவர்களெல்லாம் அங்கே வந்து அந்த தமிழ் விழா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட பொழுது நான் பாடசாலை செல்கின்ற ஒரு மாணவன். இது 60ஆம் ஆண்டு காலப்பகுதி. எனக்கு அவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் பற்றிய விவரம் மட்டும்தான் தெரியும், மேலதிக விவரம் தெரியாது. பின்னாளில் மல்லிகை ஜீவா மூலமாக நான் கனகசெந்திநாதனை பற்றி அறிந்து கொண்டேன். அவருடைய இயல்புகளை அறிந்த பொழுது, ஏனென்றால் மல்லிகை ஜீவா, டேனியல், சேனா கணேசலிங்கன், தெனியான் போன்ற பலர் ஒரு முற்போக்கு இலக்கிய முகாமிலே, ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு முகாமிலே இயங்கி கொண்டிருந்தவர்கள். கனகசெந்திநாதன் அவ்வாறல்ல, அவர் வேறொரு திசையிலே இயங்கிக் கொண்டிருந்தவர். 75ஆம் ஆண்டு மல்லிகை ஜீவா என்னுடைய முதலாவது கதை தொகுதி சுமையின் பங்காளிகள் நூலுக்கு அங்கே யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்திலே அறிமுகத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டு என்னை அழைத்திருந்தார். யாழ்ப்பாணத்திற்கு அந்த 75ஆம் ஆண்டு சென்றேன். அங்கு சென்றவுடன் நான் ஜீவாவிடம், ஏதோ ஜீவாவுடைய வீட்டுக்கு அருகில் தான் கனகசெந்தி இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு, எனக்கு கனகசெந்திநாதனை பார்க்க வேண்டும் ஜீவா என்று சொன்னேன். என்னுடைய நிகழ்ச்சி முடிந்து மறுநாள் ஜீவா என்னை அழைத்து வந்து யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தில் குறும்பசிட்டிக்கு செல்லும் பஸ்ஸிலே என்னை ஏற்றிவிட்டார். அங்கு இறங்கினால் அவருடைய பெயரை சொன்னால் எவரும் காட்டுவார்கள், சென்று வாரும் என்று வழி அனுப்பி வைத்தார். அந்த குறும்பசிட்டி மண்ணுக்கு அன்றுதான் நான் என்னுடைய கால் அடி பதிந்தது. அந்த செம்மண் பாதையினூடாக அவருடைய வீட்டை விசாரித்து கொண்டு அவரை பார்க்க சென்ற பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் ஒரு சர்க்கர நாற்காலியில் முடங்கியிருந்தார்.
அவருடைய கால் விரல்களும் கை விரல்களும் சில அகற்றப்பட்டிருந்தன. மிகுந்த இன்முகத்துடன் எனது பெயரை சொன்னவுடன் அருகே அழைத்து என்னை கட்டி அணைத்து உச்சி மோந்தார். எனது பெயரை சொன்னவுடனேயே அவருக்கு நான் மல்லிகையில் எழுதிய கதைகள், பூரணியில் எழுதிய கதைகள் அனைத்தும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அப்பொழுது தான் நீர்கொழும்புக்கு வந்த செய்திகளையும் அங்கு நீர்கொழும்பு கடற்கரையிலே உலாவிய தகவல்களையும் சுவாரஸ்யமாக எடுத்து சொன்னார். மிகவும் ஒரு எளிமையான ஒரு மனிதர். அவரை நடமாடும் நூல் நிலையம் என்று அழைப்பார்கள். அவர் ஆசிரியராக, ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்த காலப்பகுதியிலே அவருக்கு கிடைக்கின்ற அந்த மாத சம்பளம் கிடைத்தவுடன் அவர் நேரே யாழ்ப்பாணம் பூபால்சிங்கம் புத்தகசாலை, ஆனந்தா புத்தகசாலை, ஸ்ரீலங்கா புத்தகசாலைக்கெல்லாம் சென்று அப்பொழுது வெளிவந்திருக்கின்ற புதிய நூல்களையும் சஞ்சிகைகளையும் விலை கொடுத்து வாங்கி கொண்டு ஊருக்கு போவாராம். எஞ்சியிருக்கின்ற பணத்தை மனைவி நாகம்மா அவரிடம் செலவுக்கு கொடுப்பார். தீவிர வாசகர், ஏராளமான புத்தகங்களையும் சஞ்சிகளையும் சேகரித்து வைத்திருந்தவர், இதர நண்பர்களுக்கும் படிக்க கொடுத்தவர், வீட்டிலேயே ஒரு பெரிய வாசிக சாலையை வைத்திருந்தவர். எங்காவது உதைபந்தாட்டம் நடக்கிறது என்று தெரிந்தால் அங்கும் சென்று அந்த உதைபந்தாட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துகின்ற இயல்பும் அவருக்கு இருந்தது. அவ்வளவு எளிமையான அவரை இரண்டாவது தடவை நான் சந்திக்க நேர்ந்தது. அந்த சந்தர்ப்பம் நண்பர் மேமன் கவியால் ஏற்பட்டது. எமது இலங்கை முற்போக்கெழுத்தா சங்கம் எழுத்தாளர் கூட்டுறவு பதிப்பகம் என்ற ஒரு அமைப்பையும் உருவாக்கியது. அதன் முதல் வெளியீடாக காவலூர் ராஜேந்திரனுடைய நூலும் சேனா யோகநாதனுடைய ஒரு நூலும் மேமன் கவியுடைய யுகராகங்கள் என்ற நூலையும் நாங்கள் வெளியிட்டோம். யுகராகங்கள் என்ற நூலை யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திலே நண்பர் ஜீவா அவர்கள் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நான் மேமன் கவியுடன் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சி முடிந்து மறுநாள் உரும்புராயில் வசிக்கின்ற, பின்னாளில் ஜீவாவின் சம்பந்தியாக வந்த எழுத்தாளர் எஸ் வி தம்பையா மற்றும் அவருடைய உறவினர் செல்வம் அவருடைய துவிச்சக்கர வண்டியிலே நாங்கள் உரும்புராயிலிருந்து குறும்பசிட்டிக்கு சைக்கிளிலே பயணித்தோம். நேரே கனகசெந்தியை பார்க்க சென்ற பொழுது மேமன் கவி, அன்றுதான் மேமன் கவி அவரை பார்க்கின்றான். தன்னுடைய யுகராகங்கள் பிரதியை, ஐயா இது என்னுடைய புத்தகம், உங்களுக்கு கொடுக்க வந்தேன் என்று சொன்ன பொழுது, தம்பி கொஞ்சம் பொறும் என்று சொல்லிவிட்டு உள்ளே குரல் கொடுத்தார். நாகம்மா, ஒரு தாம்பாளம் எடுத்துக்கொண்டு வாரும், முற்றத்திலே செவர்த்தம்பூ இருக்கிறது, செவர்த்தம்பூ ஒன்றும் பறித்து கொண்டு வாரும் என்று கட்டளை இட்டார். அந்த அம்மா ஓடி வந்து அந்த பித்தளை தாம்பாளத்தில் அந்த செம்பருத்தி பூவை வைத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பவ்யமாக அருகிலே நின்றார். அப்பொழுது கனகசேந்தி சொல்கிறார் மேமன் கவியை பார்த்து, தம்பி, இப்பொழுது உம்முடைய யுகராகங்கள் தொகுதியை இந்த தாம்பாளத்திலே வைத்து என்னிடம் தாரும் என்று சொல்கிறார். மேமன் கவியும் அவ்வாறே செய்கின்றார். கனகசேந்தி அந்த செவ்வர்த்தம்பூவை அவனுடைய மேமன் கவியின் தலையிலே வைத்து ஆசீர்வதித்தார். இத்தனைக்கு மேமன் கவி ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இளைஞன், இந்து சமய பாரம்பரியத்தில் வளர்ந்தவர் கனகசெந்திநாதர். தங்கள் வர்க்கம் அந்த இலக்கிய குடும்பத்திலே வந்திருக்கின்ற அந்த புதிய தலைமுறை எழுத்தாளனை எவ்வாறு கனகசெந்தி அன்று ஆசீர்வதித்து வரவேற்றார் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே
இன்றைய தலைமுறை எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். கனகசெந்தி அவர்கள் உடல்நலம் குன்றியிருந்த போதிலும் மிகவும் உற்சாகமாக பேசிக்கொண்டிருப்பார். மிகுந்த கலகலப்போடு பேசுவார். எழுத்தாளர் நண்பர்களை அடே சொக்கா என்றுதான் அவர் அழைப்பார். கவிஞர் அம்பி முதலான எழுத்தாளர்களை பற்றி ஈழத்து பேனா மன்னர்கள் என்ற தொடரை அவர் யாழ்ப்பாணத்தில் அப்பொழுது வெளிவந்த அந்த காலத்தில் வெளிவந்த ஈழகேசன் பத்திரிகை தொடரையும் அவர் எழுதியிருக்கின்றார். பின்னாளில் ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்கின்றார். அது கொழும்பில் அரசு பதிப்பகத்தில் M.A. ரஹ்மான் அவர்கள் வெளியிட்டு வைத்தார். அதிலே பலருடைய படங்கள் இருக்கின்றன. இன்று நமக்கு கிடைக்காத பல படங்கள் எல்லாம் அந்த புத்தகத்திலே இருக்கின்றன. ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என்ற நூல். மேமன் கவியுடன் நான் அவரை பார்க்க சென்ற பொழுது அவருக்கு 60 வயதாகிவிட்டது. மணிவிழா காலம். ஐயா, உங்களுடைய மணிவிழாவை நாங்கள் எங்கள் நீரொழும்பூரிலே கொண்டாட விரும்புகின்றோம். நீங்கள் நீரொழும்புக்கு வந்திருக்கிறீர்கள், கொண்டாட விரும்புகின்றோம் என்று சொன்ன பொழுது சொன்னார், தன்னுடைய உடல்நல உபாதைகளினால் தன்னால் பயணங்கள் மேற்கொள்ள முடியாது. தனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. இந்த மணிவிழா காலத்திலே தன்னுடைய இதுவரையும் வெளிவராத ஒரு புத்தகத்தை வெளியிட விரும்புகின்றேன். அதற்கென்ன ஐயா, நான் வெளியிட்டு தருகின்றேன், நீங்கள் தாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர் மனைவியின் மூலமாக அந்த அறையிலிருந்து ஒரு கோவையை எடுத்து தந்தார். அவருடைய கையெழுத்திலே இருந்தது ஒரு பிடி சோறு என்ற ஒரு நாடகம். அது வானொலி நாடகமாக இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு நாடகம். சிறிய புத்தகம்தான். இதனை அச்சிட்டு வெளியிட்டீர்கள் என்றால் பிரயோசனமாக இருக்கும் என்று சொன்ன பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு ஊர் திரும்பினேன். திட்டமிட்டவாறு அந்த புத்தகம் எங்கள் நீர்கொழும்பிலே சாந்தி அச்சகத்திலே அச்சிடப்பட்டது. அதற்கான அட்டைப்படத்தை நண்பர் எழுத்தாளர் சாந்தன் அவர்கள், அவர் அப்பொழுது கொழும்பிலே பணியாற்றி கொண்ட அவர் ஓவியரும் கூட, அவர் அந்த நூலுக்கான அட்டைப்படத்தை அவர் வரைந்து கொடுத்தார். அந்த நூலில் கனகசெந்தியை பற்றிய குறிப்பை நண்பர் மூனா கனகராஜன் அவர்கள் எழுதினார். அந்த புத்தகம் வெளியீடு நீர்கொழும்பிலே ரசிகமணி விழா என்ற தலைப்பிலே நடைபெற்றது. கலைஞரும் ஆசிரியரும் அதிபருமான விஜயரத்னம் இந்து கல்லூரி அதிபர் வானா சண்முகராஜா அவருடைய தலைமையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற பொழுது கவிஞர் அம்பி அவர்களும் வந்து கலந்து கொண்டார். கொழும்பிலிருந்து வந்து கலந்து கொண்டார். கனகசெந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதி அவருடைய மகன் முருகானந்தனை வரவழைத்து அவர் கையிலே நாங்கள் ஒரு 100க்கும் மேற்பட்ட பிரதிகளை அன்று கையளித்தோம். வடபகுதியில் குறும்பசிட்டியில் வசிக்கின்ற கனகசெந்திநாதனுக்கு நாங்கள் எங்கள் நீரொழும்பிலே ஒரு மணி விழாவை அக்காலப்பகுதியில் நடத்தியதுடன் இல்லாமல் முற்போக்கெழுத்தாளர் சங்கத்தின் சார்பிலே கொழும்பு தமிழ்ச் சங்கத்திலும் அந்த மணி விழாவை நாங்கள் சிறப்பாக நடத்தினோம். அன்று என்னால் மறக்க முடியாத தினம். இலங்கை வானொலியிலிருந்து அந்த நிகழ்ச்சியை பதிவு செய்வதற்கு ஊழியர்கள் வந்துவிட்டார்கள். மறுநாள் அதனை ஒளிபரப்பப் போகின்றோம் என்று அவர் சொன்ன பொழுது கனகசெந்தி இந்த நிகழ்ச்சியை வானொலியிலே கேட்க வேண்டுமே என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கவிஞர் அம்பியும் கவிஞர் சில்லையூர் செல்வராஜனும் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார்கள். திரும்பி செல்லும் பொழுது நிகழ்ச்சி வெள்ளவத்தையில் நடக்கிறது, நான் நீரொழும்புக்கு வர வேண்டும். பூவதை நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது கோட்டையிலே அந்த தபால் நிலையத்தில் சீட்டிக்கோ அங்கே சென்று ஒரு தந்தி அனுப்புங்கள் கனகசெந்தி அவர்களுக்கு, நாளை வானொலியை இந்த இத்தனை மணிக்கு செவிமடுக்கவும் என்று தந்தி அனுப்புங்கள். அந்த இரவு 10 மணிக்கு நான் அங்கு சென்று அந்த தந்தியை குறும்பசிட்டிக்கு அனுப்பிவிட்டு வீடு சென்றேன். கனகசெந்தி அவர்களும் அந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேரத்தில் வானொலியில் செவிமடுத்துவிட்டு எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். இவ்வாறு அவர் பற்றிய நினைவுகள் இன்றும் எனக்கு பசுமையாக இருக்கின்றது. 76ஆம் ஆண்டு
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தமிழ் நாவல் நூற்றாண்டு ஆய்வரங்கு நடைபெற்றது. அப்பொழுது பேராசிரியர் கைலாசபதி தலைவராக இருந்தார். அந்த நாவல் நூற்றாண்டு ஆய்வரங்கை இன்றளவும் மறக்க முடியாது. அந்த நூற்றாண்டு ஆய்வரங்குக்கு தமிழ்நாட்டிலிருந்து எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். அவ்வேளையில் கனகசெந்தி அவர்களுக்கும் கைலாசபதி அவர்களுக்கும் இலக்கிய ரீதியாக சில சித்தாந்த ரீதியாக கருத்து முரண்பாடுகள் இருந்தன. இருந்த போதிலும் கைலாசபதி அவர்கள் அசோகமித்திரனிடம், இங்கு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார், ஈழத்து இலக்கிய வளர்ச்சி என்ற நூலையெல்லாம் எழுதியவர், இப்பொழுது உடல்நலம் குன்றியிருக்கின்றார், நீங்கள் அவசியம் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாகனத்தை சாரதியையும் கொடுத்து நண்பர் பேராசிரியர் நுகுமானிடம் சொல்லி அசோகமித்திரனை குறும்பசெட்டிக்கு அழைத்து செல்ல வைத்தார். அசோகமித்திரன் அப்பொழுது அந்த நாவல் நூற்றாண்டு ஆய்வரங்குக்கு நானும் அங்கே சென்றிருந்தேன். அசோகமித்திரன் அவர்கள் நுகுமானுடன் சென்று கனகசெந்தியை பார்த்து உரையாடிவிட்டு திரும்பி வந்து சொன்னார், உங்கள் நாட்டில் நீங்கள் என்னதான் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சக எழுத்தாளனை எவ்வாறு கொண்டாடுகிறீர்கள் என்பதை தமிழ்நாட்டிலிருந்து வந்து என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று அசோகமித்திரன் தன்னுடைய வாக்குமூலத்தை என்னிடம் கூறினார். கைலாசபதியுடைய அந்த பல்கலைக்கழக வளாக அறையில் இருந்துதான் நானும் அசோகமித்திரனை பேட்டி கண்டு மல்லிகையிலே எழுதினேன். இந்த நினைவுகள் எல்லாம் ஏன் இங்கே பகிர்கின்றேன் என்றால், கனகசெந்திநாதன் அவர்கள் பிறந்தது 1916ஆம் ஆண்டளவில். இன்று நூற்றாண்டும் கடந்து விட்டது. அவர் பிறந்த நூற்றாண்டு கடந்து விட்டது. எனினும் கனகசெந்தி குறித்து இப்பொழுது பேசுவதற்கு எவருமே இல்லை. கனகசெந்தி காலத்தில் இருந்த கலைப்பேரரசு இயற்றிய பொன்னுத்துறை, வி கந்தவனம் முதலான பலர் மறைந்து விட்டார்கள். அவர் பங்காற்றிய யாழ்ப்பாணம் யாழ் இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்த செங்கையாளியான், செம்பியன் செல்வன் போன்றவர்களும் இன்று இல்லை. மூத்த தலைமுறை பலர் எம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். மாற்று கருத்து இருந்த போதிலும், வெவ்வேறு முகாம்களில் இருந்த போதும் கனகசெந்தி அவர்களுக்கு ஒரு சக்கர நாற்காலியை உருவாக்கி கொடுத்தவர் நண்பர் கே டேனியல் அவர்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். இவ்வாறு அனைத்து எழுத்தாளர்களாலும் நேசிக்கப்பட்ட கனகசெந்தி அவருடைய நூற்றாண்டு காலம் கடந்துவிட்டாலும் இன்றும் அவர் குறித்து எமது புதிய தலைமுறையினர் விசாரிக்க வேண்டும், ஆராய வேண்டும். அவருடைய படைப்புகள் நூலகம் ஆவணகத்திலே இருக்கின்றன. அவை பற்றி எமது பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவர்கள் பேச வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன்.